வணக்கம். இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இராபர்ட் கிரீன் எழுதிய ஒரு புத்தகம். உலகெங்கும் பெரிய விவாதத்தையே கிளப்பிச்சு. அதிகாரத்தை அடைய 48 விதிகள். த 48 லாஸ் ஆஃப் பவர். இதோட தமிழ் சுருக்க பதிப்பு இருக்கு. வான்முகில் முனைவர் எஸ் குமார் செஞ்சது. அதை வச்சு சில முக்கியமான விதிகளை பத்தி பேச போறோம். இந்த புத்தகம் அதிகாரத்தை எப்படி அடையிறது, அப்புறம் அதை எப்படி தக்க வைக்கிறது, இதுக்கெல்லாம் சில உத்திகள் சொல்லுது. சில சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கும், ஆனா ரொம்ப ஷார்ப்பான உத்திகள். நம்ம நோக்கம் என்னன்னா, இதுல இருக்கிற சில முக்கியமான விதிகளை உங்க கவனத்துக்கு கொண்டு வர்றதுதான். இந்த அதிகார விளையாட்டு எப்படி நடக்குது, மனுஷங்களோட இயல்பு எப்படிப்பட்டது, இப்படி சில விஷயங்களை புரிஞ்சுக்க இது உதவுன்னு நினைக்கிறோம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நாம எவ்வளவு மாடர்னா இருந்தாலும் இந்த அதிகாரம்ங்கிறது அந்த காலத்து ராஜா காலத்து அரசவை சூழ்ச்சிகள் மாதிரி தான். ரொம்ப மறைமுகமா தந்திரமா கையாளப்படுதுன்னு இந்த புத்தகம் சொல்லுது. ஆமா, அது ரொம்ப முக்கியமான கருத்து. நாம வெளியில காட்டிக்கிறதுக்கு வேணா நாகரீகமா ஜனநாயக முறைப்படி இருக்கோம்னு சொல்லிக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள அதிகாரத்துக்கான போட்டிங்கிறது மனுஷங்க மத்தியில எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. இந்த புத்தகம் அத ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இந்த விதிகளை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒரு புது கோணத்துல பார்க்க இது கண்டிப்பா உதவும். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த முன்னுரையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதிகாரம் இல்லாம மனுஷனால இருக்கவே முடியாதான். ஆனா அதே சமயம் அந்த அதிகார பசி இருக்குன்னு வெளியே காட்டிக்கிட்டா அதுவே ஆபத்துன்னு சொல்லுது. அப்புறம் அந்த பழங்கால அரசவை வாழ்க்கை இருக்கே, அதை இன்னையோட கம்பேர் பண்றாங்க. அதாவது வெளியே பார்க்க நேர்மையா டீசெண்டா இருக்கணும், ஆனா உள்ளுக்குள்ள தந்திரமா இருக்கணும். இப்போ அப்படிதான்னு சொல்றது சரியா? ரொம்ப ரொம்ப சரியான ஒப்பீடு. முன்னுரையில சொல்ற மாதிரி மாக்கியவெல்லி சொல்லது இங்க ஞாபகம் வருது. தன்னை சுத்தி நிறைய கெட்டவங்க இருக்காங்க. அவங்க மத்தியில எல்லா நேரமும் நல்லவனாவே இருக்க நினைக்கிறவன் சீக்கிரமே அழிஞ்சு போவான். இதுதான் நெசம். அந்த நாகரீகம்ங்கிற மேல் பூச்சுக்கடியில புத்தகம் சொல்ற மாதிரி கபட உணர்வுகள், பேராசை, காமம், வெறுப்பு, மாச்சரியம், அதாவது பொறாமை, இதெல்லாம் இன்னைக்கும் இருக்கு. உள்ளுக்குள்ள கொதிச்சுட்டு தான் இருக்கு. அதனாலதான் ஏமாத்துறது, கவனத்தை திசை திருப்புறது, நயவஞ்சகமா இருக்கிறது, சில சமயம் கவர்ச்சிய பயன்படுத்துறது, இந்த மாதிரி கலைகள்ல கொஞ்சம் தேர்ச்சி வேணும்னு சொல்றாங்க. அதிகார பாதையில இது முக்கியம்னு புத்தகம் வாதிடுது. நெப்போலியன் சொன்னதா ஒன்னு சொல்றாங்க பாருங்க, இரும்பு கைய பட்டு கையுறை போட்டு இயக்கணும்னு. அதுதான் விஷயம். சரி, அப்போ முதல் விதிக்கு வருவோம். இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. தலைவரோட எப்பொழுதும் அதிகமாக ஒளி வீசாதீர்கள். இது எப்படி? நம்ம திறமையை காட்ட வேண்டாமா? அப்புறம் எப்படி முன்னேறது? கேக்குறதுக்கு கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும். ஆனா இதுக்கு பின்னால ஒரு ஆழமான சைக்காலஜி இருக்கு. நம்ம மேல் அதிகாரிகள் அவங்க எப்பவுமே தங்களை கொஞ்சம் மேன்மையானவங்களா, பாதுகாப்பானவங்களா நினைக்க விரும்புவாங்க. சரியா? ஆமா, அது இயல்புதானே. அப்போ நீங்க உங்க திறமைய ரொம்ப பிரகாசமா காட்டும்போது அது அவங்களுக்கு தெரியாமலேயே ஒரு மாதிரி ஒரு அச்சத்தை, ஒரு பாதுகாப்பின்மை உணர்வை, இன்செக்யூரிட்டியை கொடுத்துரும். அப்படியா? நாம நல்லா செஞ்சா உங்களுக்கு பயம் வருமா? இது கொஞ்சம் நம்புற மாதிரியே இல்லையே. இது நடக்குமா நிஜத்துல? நிச்சயமா நடக்கும். பல நேரம் நம்ம நினைக்கிற மாதிரி திறமையை காட்டினா பாராட்டு கிடைக்கும்னு இல்ல. உங்க மேலதிகாரி உங்களை வாய் வார்த்தையா பாராட்டலாம். ஆனா மனசுக்குள்ள உங்களை பத்தி ஒரு நெருடல் வந்துரும். இவன் நம்மள தாண்டி போயிடுவானோ அப்படின்னு. அப்புறம் முதல் சான்ஸ் கிடைக்கும் போது உங்களை ஓரங்கேட்டிட்டு தனக்கு பெரிய த்ரெட்டா தெரியாத ஒருத்தரை கொண்டு வந்துருவாங்க. இதுதான் யதார்த்தம். சரி சரி. அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்றது? நம்ம திறமையை காட்டாமலேயே எப்படி முன்னேறது? அதுக்கு சில தந்திரங்கள் இருக்கு. உங்களை விட உங்க தலைவர் இன்னும் புத்திசாலியா தெரியற மாதிரி பாத்துக்கணும். ஓஹோ. வேணும்னு சின்ன சின்ன தப்பு பண்ணி அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம். உங்க நல்ல ஐடியாஸ் கூட இது உங்க தலைவர் கொடுத்த ஐடியா மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு வகையான மறைமுகமான முகஸ்துதி தான். ஆனா வேலை செய்யும். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, வானத்துல ஒரே ஒரு சூரியன் தான். நீங்க உங்க தலைவரோட வெளிச்சத்தை மறைக்கவோ அதுக்கு போட்டியா வரவோ நினைக்க கூடாது. பால்தசார் கிரேஷியன் சொன்னது மாதிரி, ஒரு அரசனை மீறிய குடிமகனின் மேலாண்மை முட்டாள்தனமானது மட்டுமல்ல, அழிவுக்கானதும் ஆகும். அப்போ நீங்க இதுல இருந்து என்ன கத்துக்கணும்? நீங்க உங்க திறமைய காட்டும்போது அது உங்க பாஸ எப்படி ஃபீல் பண்ண வைக்கணும் ஒரு நிமிஷம் யோசிக்கணும். ஆஹா, மொத்தத்துல தலைவரை விட பிரைட்டா தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்க. இது ஒரு விதத்துல நம்மள அடக்கி வாசிக்க சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அடுத்த விதி இதை விட இன்னும் ஒருபடி மேல போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப நம்புற ஆட்களையே சந்தேகப்பட சொல்லுது விதி 2. நண்பர்களிடம் மிக அதிக நம்பிக்கை வைக்காதீர்கள். எதிரிகளை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வதென்று கற்றுக்கொள்ளுங்கள். என்னது இது? நண்பர்களை நம்பாம வேற யார நம்புறது? இது ரொம்பவே கசப்பான உண்மையா தெரியுதே. உண்மைதான். இது கேட்கும்போதே கஷ்டமா தான் இருக்கு.
ஆனா ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னா, நண்பர்கள் மேல நாம வைக்கிற நம்பிக்கை பல சமயம் கொஞ்சம் கண்மூடித்தனமா இருக்கு. அவங்க நம்மகிட்ட எல்லா உண்மையும் சொல்ல தயங்குவாங்க. நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு, நமக்கு பிடிக்காத நம்ம குணங்கள கூட மறைப்பாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட எவ்ளோ விஷயங்கள மூடி மறைச்சிருப்பாங்கன்னு. நேர்மைங்கிறது நட்பை பலப்படுத்துறத விட பலவீனப்படுத்துறதான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு இந்த புத்தகம் வாதாடுது. இல்ல ஆனா நான் ஒரு கஷ்ட காலம்னா, ஒரு ஆபத்துனா, நம்பிக்கையான நண்பர் தானே முதல்ல ஓடி வருவா. எதிரிய நம்புறது அப்போ சாத்தியமா? நல்ல கேள்வி. புத்தகம் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஒரு நண்பரை வேலைக்கு அமர்த்தும்போது, அது திறமையோட அடிப்படையில இல்லாம, பாசத்தோட அடிப்படையில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இதுவே அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கலாம். புத்தகம் சொல்ற மாதிரி, தன்னிலும் தாழ்ந்தவர்களிடம் காட்டும் பரிவு மாதிரி அது தெரியலாம். அப்புறம், அவங்க ரொம்ப சுலபமா பொறாமப்படலாம். கிடைக்கிற சலுகையால கொஞ்சம் சீரழியலாம். ஆணவம் வரலாம். கடைசியில உங்களை காட்டி கூட கொடுக்கலாம். நண்பர்களே வா. அடா பொறாம வந்துட்டா என்ன வேணா நடக்கும். ஆனா ஒரு முன்னாள் எதிரியை நீங்க வேலைக்கு எடுத்தீங்கன்னு வச்சுங்க, அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருப்பார். அதனால நண்பரை விட அதிகமா உழைப்பார், விசுவாசமாவும் இருப்பார்னு புத்தகம் சொல்லுது. டெலிராண்ட பத்தி ஒரு கதை இருக்கு பாருங்க. சொல்லுங்க. அவர் நெப்போலியனுக்கு எதிரா ஒரு சதி செய்ய நினைச்சப்ப யார கூட்டு சேர்த்துக்கிட்டார் தெரியுமா? தன்னோட பரம எதிரி பௌசேவதான். அப்படியா? ஏன்? ஏன்னா பழைய பகை இப்ப சமாதானமா மாறுறதால பௌசே தன்னை நிரூபிக்க ரொம்ப கடுமையா உழைப்பார்னோ, அந்த உறவு சுயநலத்தோட அடிப்படையில இருக்குமே தவிர இந்த எமோஷன்ஸ்னால பாதிக்கப்படாதுன்னோ டாலராண்ட் நம்பினார். அது கரெக்டாவும் இருந்துச்சு. அதனால புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு எதிரிகளே இல்லைன்னா அவங்கள உருவாக்க வழியை தேடுங்கன்னு கூட சொல்லுது. என்னது? எதிரிகளை உருவாக்க சொல்லுதா? இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கே. ஆமா ஆமா. ஆனா இதுக்கு அர்த்தம் என்னன்னா, தெரிஞ்ச எதிரி தெரியாத துரோகியை விட மேலானவர். பவர்ல இருக்கிறவங்க மோதலை கண்டு பயப்பட மாட்டாங்க. அத தங்களுக்கு சாதகமா தங்களோட புகழ உயர்த்திக்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த விதியோட படிமம் பாருங்க. நண்பர்கள் கிட்ட கவனமா இல்லன்னா அவங்க நன்றி மறந்து நம்மள கடிச்சு துப்பிடுவாங்கன்னு சொல்ல வருது. பால்தசார் கிரேசியன் திரும்பவும் சொல்றாரு, ஒரு முட்டாள் தன் நண்பர்களிடமிருந்து பெறும் இலாபங்களை விட அதிகமான இலாபத்தினை ஒரு புத்திசாலி தன் எதிரிகளிடமிருந்து பெறுகிறான். இது உங்களுக்கும் ஒரு முக்கியமான பாடம். உங்க தொழில் வாழ்க்கையில யார நம்புறது, யார நம்பக்கூடாதுன்னு முடிவெடுக்க இது உதவும். இந்த நண்பர்கள் எதிரிகள் கான்செப்ட் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு மாதிரி மறைமுகமா செயல்படுறத பத்தி பேசுது இல்லையா? அது அடுத்த விதிக்கு சரியா பொருந்துதுன்னு நினைக்கிறேன். விதி 3, உங்கள் நோக்கங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். நாம என்ன செய்ய போறோம்னு மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்கணும்னு சொல்லுது. ஏன் அப்படி? வெளிப்படையா இருந்தா என்ன தப்பு? தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அதிகார விளையாட்டுல அது ஒரு பலவீனமா பார்க்கப்படலாம். பெரும்பாலானவங்க பாருங்க, திறந்த புத்தகம் மாதிரி மனசுல பட்டத பிளான்ஸ் எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க. ஆமா, நிறைய பேர் அப்படிதான். இது உங்கள ரொம்ப ஈஸியா கணிக்கக்கூடியவராகவும் ஒரு சாதாரண ஆளாவும் காட்டிடும். உங்க மதிப்பு குறைஞ்சிடும். ஆனா உங்க உண்மையான நோக்கம் என்னன்னு மத்தவங்களுக்கு தெரியலன்னா அவங்களால உங்களுக்கு எதிரா ஒரு டிஃபென்ஸ ரெடி பண்ண முடியாது. அவங்க ஒரு வித குழப்பத்துல இருப்பாங்க. அது உங்களுக்கு சாதகமா அமையும். அப்போ நாம பொய் சொல்லணுமா? இல்லைனா உண்மையை மறைக்கணுமா? எப்படி? நேரடியா பொய் சொல்றத விட இது கொஞ்சம் தந்திரமான அப்ரோச். புத்தகம் சொல்ற மாதிரி முழுமையான வெளிப்படைத்தன்மை, அதாவது ஹானஸ்டி, அது சில சமயம் ஒரு மழுங்கின கத்தி மாதிரி. அது வெட்டுறத விட ரத்த களறிய தான் ஜாஸ்தி உண்டாக்கும். உங்க நேர்மை மத்தவங்களை காயப்படுத்தலாம். அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத விட மத்தவங்க என்ன கேட்க விரும்புறாங்களோ அத சொல்றது புத்திசாலித்தனம்னு இந்த புத்தகம் சொல்லுது. இதுக்கு சில டெக்னிக்ஸும் சொல்லுது. ஓ, என்ன மாதிரி டெக்னிக்ஸ்? ஒன்னு சம்பந்தமே இல்லாத ஒரு டாபிக்க பத்தி பேசி உங்க உண்மையான இலக்க மறைக்கிறது. இது ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன் மாதிரி, புகைத்திரை மாதிரி. சரி. 2வது, போலியான நேர்மைய காட்டுறது. ரொம்ப நாணயமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. மக்கள் இத உண்மை நேர்மைன்னு தப்பா புரிஞ்சுக்குவாங்க. 3வது, ரொம்ப சாதுவா அடக்கமா யார் கவனத்தையும் ஈர்க்காத மாதிரி ஒரு தோற்றத்துக்கு பின்னாடி இருந்து பிளான் போடுறது. 4வது, முகத்தை வச்சு எதையும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு மங்கலான புதிரான முகபாவனைய பயன்படுத்துறது. அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட் அப்புறம் பிரபு ராத்சைல்ட் இவங்க மாதிரி ஆட்கள்லாம் இந்த ஆயுதத்தை ரொம்ப திறமையா கையாண்டதா புத்தகம் சொல்லுது. முகத்தை வச்சேவா? ஆமா, இதுக்கு அவங்க சொல்ற படிப்பம் ஆட்டு தோல் போர்த்திய நரி.
ஆடு அமைதியானது ஏமாத்தாதுன்னு தெரியும்ல. ஆமா. ஆனா அந்த தோர போர்த்துக்கிட்டு நரி கோழி கூண்டுக்குள்ள சுலபமா போயிடும். பிரெஞ்சு எழுத்தாளர் நீனான்டி எல் கிளாஸ் சொன்ன மாதிரி போர அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வெற்றிய கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அவங்க போற வழியில சூறையாடப்பட்டதை வச்சுதான் அவங்க பிளானையே மத்தவங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்போ உங்க பிளான்ஸ் எவ்ளோ சீக்ரெட்டா இருக்கோ அவ்வளோ நீங்க பவர்ஃபுல்லா இருப்பீங்க. ரகசியமா இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த விதி இன்னும் படி மேல போகுது. விதி 4. தேவைக்கு குறைவாக எப்பொழுதும் பேசுங்கள். குறைவா பேசினா அதிகாரமா, பெரிய ஆளா தெரியுமா? இது எப்படி வேலை செய்யும்? நீங்க ரொம்ப அதிகமா பேசுனீங்கன்னா ஒரு சாதாரண ஆளா, தன்னடக்கமோ கட்டுப்பாடோ இல்லாதவரா தெரிய வாய்ப்பு இருக்கு. எதையாவது ஒளறி முட்டாள்தனமா ஏதாவது சொல்லிடவும் சான்ஸ் ஜாஸ்தி. ஆனா நீங்க குறைவா பேசும்போது உங்க வார்த்தைகளுக்கு ஒரு வெயிட் கிடைக்கும். ஆமா, சில பேர் பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டாங்க. கரெக்ட். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சரியா புரியாம கொஞ்சம் புதிரா இருக்கும்போது அது ரொம்ப முக்கியமான விஷயம் போல மத்தவங்களுக்கு தோணும். அப்போ மௌனமே ஒரு ஆயுதமா? நிச்சயமா. மௌனம் மத்தவங்கள கொஞ்சம் சங்கடப்படுத்தும். மனுஷ இயல்புப்படி அவங்க அந்த கேப்ப நிரப்ப முயற்சிப்பாங்க, விளக்கங்களை தேடுவாங்க. நீங்க குறைவா பேசும்போது உங்க உண்மையான எண்ணம் என்ன, உங்க நோக்கம் என்னன்னு அவங்க தலைய போட்டு உடைச்சுக்குவாங்க. உங்க குறைவான பதில்களும் உங்க மௌனமும் அவங்கள ஒரு மாதிரி தற்காப்பு நிலைக்கு தள்ளி அவங்களோட வீக்னஸை அவங்களே அறியாம வெளிக்காட்ட வைக்கும். இதுக்கு ஏதாவது நல்ல உதாரணம் இருக்கா? ஆர்டிஸ்ட் ஆண்டி வார்ஹால் பத்தி புத்தகம் சொல்லுது. அவர் இன்டர்வியூஸ்ல எல்லாம் ரொம்ப குறைவா புதிரா பேசுவாராம். ஓ, நீங்க வாய மூடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதிக பவர் இருக்குன்னு நான் கத்துக்கிட்டேன்னு அவர் சொன்னதா சொல்றாங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு ஆடியன்ஸ் யோசிச்சு இல்லாத அர்த்தத்தை எல்லாம் கற்பனை பண்ணிக்குவாங்களாம். சுவாரஸ்யமா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு தடவை ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்துட்டா அதை திரும்ப எடுக்க முடியாது. ஆமா, அது உண்மைதான். ரஷ்ய புரட்சியாளர் கொன்ராடி ரெலீவ் கதை ஒன்னு சொல்றாங்க. 1825ல அவரை தூக்குல போடும்போது கயிறு அருந்து கீழே விழுந்துட்டார். அப்போ அவர் கோவத்துல, ரஷ்யாவுல எதையுமே சரியா செய்ய தெரியாது, இந்த கைத்த கூட அப்படின்னு கத்திட்டார். ஐயையோ! இத கேட்ட ஜார் மன்னன் அவரை மன்னிக்கிற உத்தரவுல கையெழுத்து போட போனவர் மனச மாத்திக்கிட்டு மறுநாள் அவரை திரும்பவும் தூக்குல போட்டு கொன்னுட்டாரு. அட பாவமே, ஒரே ஒரு வார்த்தைக்காகவா? ஆமா, தேவையில்லாம பேசின ஒரு வார்த்தை உயிரே காவு வாங்கிடுச்சு. அதனால கேலி பேசும்போது கூட ரொம்ப கவனமா இருக்கணும்னு புத்தகம் சொல்லுது. இந்த விதியோட படிமம் டெல்பெக் குறி சொல்ற பூசாரி. அவங்க புதிரான வார்த்தைகளை சொல்வாங்க, அதுக்கு பல அர்த்தம் இருக்கும். அது வாழ்வா சாவான்னு முடிவு செய்யற அதிகாரத்தோட இருக்கும். சீன தத்துவஞானி ஹான் பேசி சொல்ற மாதிரி, நான் எவ்வளோ நேரம் பேசாம இருக்கிறோனோ அவ்வளோ சீக்கிரம் மத்தவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலியமா அவங்களோட உண்மையான நோக்கங்களையும் புரிஞ்சுக்க முடியும். அதனால உங்க வார்த்தைகளை குறைவா ஆனா சரியா பயன்படுத்துறது அதிகாரத்துக்கான ஒரு முக்கியமான வழி. ரொம்பவே யோசிக்க வைக்குது இதெல்லாம். சரி, நேரம் இருக்கிறதால இன்னொரு விதியும் பாத்திரலாம்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கடுமையா இருக்கிற மாதிரி தோணுது. விதி 15. உங்கள் எதிரியை முழுமையாக நசுக்குங்கள். என்னது இது? பாதி வழியில விட்டா பழி வாங்குவாங்களா? இவ்வளவு கொடூரமா இருக்கணுமா? ஆமா, இது ரொம்ப நேரடியான விதி. கொஞ்சம் இரக்கமற்ற விதிதான் சொல்லலாம். புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, எதிரிய நீங்க முழுசா அழிக்காம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிஞ்சி இருக்கிற அந்த எதிரி நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல பழி வாங்க காத்திருப்பான். ஒரு சின்ன நெருப்பு பொறி கூட பெரிய காட்டை எரிக்க முடியும் இல்லையா? அதனால எதிரியோட உடம்ப மட்டும் இல்ல, அவனோட மன தைரியத்தையும் சேர்த்து நசுக்கணும்னு அறிவுறுத்துது. கருணை காட்டக்கூடாதா? சமாதானம் பேசக்கூடாதா? அது தப்பா? இந்த புத்தகத்தோட பார்வையில கருணையோ சமாதானமோ எதிரியோட வெறுப்ப குறைக்காது, இன்னும் அதிகமாக்குறோம்னா அவங்க சரியான டைம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பலம் பெற்று உங்களை தாக்குவாங்க. இதுக்கு உதாரணமா மாசேத்துங் சியாங் கைஷேக் கதையே சொல்றாங்க. எப்படி? ஜப்பான் சீனாவை படையெடுத்தப்போ சியாங் கைஷேக் கம்யூனிஸ்டுகளை முழுசா நசுக்காம விட்டார். சரி, ஜப்பானை முதல்ல பார்க்கலான்னு. ஆனா அதுக்கப்புறம் மாசேத்துங் பலமாகி கடைசியில சியாங்கையே தாய்வானுக்கு விரட்டி அடிச்சார். முழுசா வேலையை முடிக்காததோட விளைவு அது. ஓஹோ. போர் தத்துவஞானி கார்ல் வான் கிளாஸ்விட்ஸ் கூட இதேதான் சொல்றார். போரோட நோக்கம் முழுமையான வெற்றிதான். எதிரி படைகளை முழுசா அழிக்கணும், அவங்க தலைநகரை கைப்பற்றணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாத்தையும் சிதைக்கணும், எதிரிகளுக்கு வேற வழி இல்லைங்கிற நிலையை உருவாக்கணும். பேச்சுவார்த்தை, சமாதானம் இதெல்லாம் ஆபத்து. பாதி வழியில நிக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு இது சொல்லுது.
அவங்க சமாதானம் பேசுற மாதிரி நடிச்சா கூட நம்ப கூடாது. நம்பவே கூடாதா? ஆமா, இதுக்கு அவங்க சொல்ற படிமம் விரியன் பாம்பு. பாதி நசுக்கப்பட்ட பாம்பு இன்னும் 2 மடங்கு விஷத்தோட கடிக்கும். மாக்கியவெல்லி சொன்னது தான் இதுக்கு ரொம்ப பொருந்தது. மனுஷங்கள ஒன்னு தாஜா பண்ணணும், இல்லனா அழிச்சிடணும். அடேங்கப்பா. ஏன்னா சின்ன காயத்துக்கு அவங்க பழி வாங்குவாங்க, ஆனா பெரிய காயத்துக்கு அவங்களால பழி வாங்க முடியாது. அதனால ஒருத்தனை காயப்படுத்தும் போது அவன் பழிவாங்கலுக்கு நாம பயப்பட தேவையில்லாத அளவுக்கு காயப்படுத்தணும். இது ரொம்ப கடுமையான பாடம். ஆனா அதிகார உலகம் இப்படிதான் இயங்குதுன்னு புத்தகம் சொல்லுது. இன்னைக்கு நாம பார்த்த இந்த விதிகள் தலைவரை மிஞ்சாதது, நண்பர்களை நம்பாதது, நோக்கங்களை மறைக்கிறது, குறைவா பேசுறது, அப்புறம் கடைசியா எதிரிய முழுசா நசுக்கிறது. இதெல்லாம் அதிகாரத்தை பத்தின ஒரு வித்தியாசமான, சில சமயம் நமக்கு சங்கடம் தரக்கூடிய ஒரு பார்வையை தருது. தந்திரம், மறைமுகமா இருக்கிறது, மனுஷங்களோட சைக்காலஜியை யூஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் தான் மையமா இருக்கு. முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது இந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்களை பத்தின ஒரு அலசல் மட்டும்தான். இந்த உத்திகளை பரிந்துரைக்கிறது எங்க நோக்கம் இல்ல. ஆனா அதிகாரத்தோட இயல்பு பத்தி ஒரு புரிதல் உங்களுக்கு கொடுக்கறது தான். ஆமா. இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை. ஒரு பக்கம் பார்த்தா இந்த விதிகள் அதிகாரத்தை அடையறதுக்கான சில தந்திரங்களா தெரியலாம். ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க, இந்த தந்திரங்களை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது மத்தவங்க உங்களை யூஸ் பண்ண நினைக்கிறப்போ அவங்க தந்திரங்கள்ல இருந்து உங்களை காப்பாத்திக்க உதவுமா, இல்ல தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்களும் இந்த அதிகார விளையாட்டுல ஒரு பிளேயரா மாற இது உங்களை தூண்டுமா? இத நீங்க தான் யோசிக்கணும். நிச்சயமா. இந்த ஆழமான பார்வையில் எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.